ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம நியூ பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சூப்பர்பான ஒரு அருமையான ஒரு பிஸ்னஸ் ஐடியா தாங்க நீங்கள் பார்க்க போகிறோம். ஒரு மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு சூப்பர்பாக ஒரு ஸ்டார்ட் பண்ணணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு இனிஷியல் கேபிட்டல் ஆகட்டும், அதே மாதிரி ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் ஆகட்டும், ரெண்டுமே ஒரு ரொம்ப கம்மியான, ரொம்ப குறைவான ஒரு கேபிட்டல் இருந்தால் போதும், கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப கம்மியான எம்ப்ளாயீஸ், ஒர்க்கர்ஸ், லேபர்ஸ் இருந்தால் போதுங்க, நீங்கள் ஈஸியாக அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி லாங் ரன்னுக்கு உங்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க, ஒரு ஜாப் போயிட்டுருக்கீங்க, ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஜாப் போயிட்டுருக்கீங்க, பார்ட் டைம் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 to 5 பேர், மேக்ஸிமம் ஒரு 5-6 பேர் இருந்தாங்கன்னா ஒரு மினிமமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் சூப்பராக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த பிஸ்னஸ் ஐடியாக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ், 300+ வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிக்கிறோம். அது எல்லாத்தோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபார்மேட்டில், உங்களுக்கு வீடியோ ஃபார்மேட்டில் இருக்கும் யூடியூப்பில். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிளாகிங் சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், vijaybroadcast.com அப்படின்ட்டு. கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்ஸ்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் லிங்க் நம்ம சேனலோட லிங்க் இருக்கும், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் மேக்ஸிமம் ஆஃப் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபார்மேட் இல்லாமல் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸோட, கான்டாக்ட் டீட்டெயில்ஸோடு கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் ஆகட்டும், மேனுஃபேக்சரிங் ஐடியாஸ் ஆகட்டும், ஹோல்சேல் டு ரீசேல் ஆகட்டும், அதே மாதிரி ஒரு டீ ஃப்ரான்ச்சைஸ் ஆகட்டும், ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃப்ரான்ச்சைஸ் ஆகட்டும், ஒரு ஹோட்டல் ஃப்ரான்ச்சைஸ் எப்படி எடுக்கிறது, ஒரு ஃபுட் கிராசரி ஸ்நாக்கரி ஐட்டம்ஸ் எப்படி ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறது அப்படின்ட்டு எல்லா டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஐடியாஸும் நம்ம சேனலில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ், நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் ஒரு டெக்ஸ்டிங் ஃபார்மேட்டில் நாங்கள் கொடுத்துருக்குறேங்க. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணிக்கிற கமெண்ட்டை கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் லிங்க் ஸோ இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி நம்ம ரன் த்ரூ பண்ணி எப்படி பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம்ங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஒருத்தர் ரீலோகேட் பண்ணணும், ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு ரீலோகேட் பண்ணணும்னா கண்டிப்பாக பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் மேஜர் ரோல் நாங்கள் ப்ளே பண்ணுவாங்க. எக்ஸலண்ட்டான சான்ஸ் இதுங்க. உங்களுக்கு ஒரு அருமையான ப்ராஃபிட் மார்ஜின் ஏர்ன் பண்ணுறதுக்காக, அருமையான உங்கள் செல்ஃப் ஃபினான்ஸ் வெல்த்தை உங்களுக்கு க்ரோ பண்ணுறதுக்காக அருமையான பிஸ்னஸ் ஐடியா. அந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ரீலோகேட்டிங் பண்ணுறப்போ கண்டிப்பாக பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக ரீலோகேட் பண்ணவே முடியாது. சிட்டிஸ் ஆகட்டும், பெரிய மேஜர் சிட்டிஸ், கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ரெக்வஸ்ட் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்தோ, எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்க வந்துகிட்டே இருக்குது. அவங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் டைமுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரீலோகேட் பண்ணி அவங்களால கொடுக்க முடியுது. இப்போ மேக்ஸிமம் ஆஃப் கம்பெனிஸ், மேஜர் எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால் பெரிய ஹியூஜ் மார்க்கெட் ஸ்பேஸ் கண்டிப்பாக அதில் அவைலபிள் இருக்குது. ஒரு ப்ரொஃபஷனல் பேக்கிங் கம்பெனிஸ் செம்மையான ஒரு சூப்பர்பான மேஜர் ரோல் இங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய டைப்ஸ் அதில் அவைலபிள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் மாடல் நீங்கள் போகலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரான்ச்சைஸ் மாடல் போகிறப்போ எஸ்டாப்ளிஷ் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது, அவைலபிள் இருக்குது மார்க்கெட்டில். வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஃப்ரான்ச்சைஸ் நிறைய இருக்குது. அது இருக்குன்னா உங்களுக்கு எல்லாமே செட் ஆஃப் திங்ஸ், ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் ஓன் ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாமே கிரவுண்ட் லெவல்லேருந்து மார்க்கெட்டிங் லெவல் வரைக்கும், பிளாட்ஃபார்ம்ஸ் வரைக்கும் நீங்கள் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன பர்மிஷன்ஸ் எல்லாம் இது பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வேணும்னு பார்க்கலாமுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அப்படிங்கிறது மேஜர் ரோல் ப்ளே பண்ணிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு பர்மிஷன்ஸ் அப்படிங்கிறப்போ இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டர்ஷிப்போட கண்டிப்பாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனோட சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படுது. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் தேவைப்படுதுங்க. அதுக்கப்புறம் பேங்க்கில் ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் உங்கள் கம்பெனிக்கு ஒரு நேம் வச்சுட்டு அந்த கம்பெனி நேம் ட்ரேட்மார்க்கில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு ISO சர்டிஃபிகேட் தேவைப்படுது. அதுக்கப்புறம் ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் தேவைப்படுது. உதய் ஆதார், பிஸ்னஸ் உதய் ஆதார் எடுத்துக்கணும். இண்டிவிஜுவல் உதய் ஆதார் கிடையாது. உங்கள் பிஸ்னஸுக்கு அந்த நேமில் ஒரு உதய் ஆதார் எடுக்கணும். அதுக்கப்புறம் MSME சர்டிஃபிகேட் இருக்குல்ல, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸோட சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. அது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடு சில சப்சிடிஸ் கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், GST டேக்ஸ் கட்டுறக்காங்க நீங்கள் அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் தேவைப்படுது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒரு இடத்துலேருந்து ஒரு லொக்கேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லொக்கேஷனுக்கு அந்த பொருட்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான டிரான்ஸ்போர்ட் லைசன்ஸ் உங்கள் ஏரியாவோட ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருக்கணுங்க. அதுக்கப்புறம் எப்படி பிஸ்னஸ் ரன் த்ரூ பண்ணுறது, எப்படி லைஃப் லாங் டைமுக்கு ரன் த்ரூ பண்ணுறது, எப்படி இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்ட்டு
பிஸ்னஸ் மாடல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பிளான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் மாடல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுதுங்க. அதே மாதிரி எப்படி வந்து பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ண போகிறோம், எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே கொண்டு போய் முடிக்க போகிறோம், எந்த ரூட்டில் போக போகிறோம், என்ன டைப் ஆஃப் வெஹிக்கிள் போக போகிறோம், என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் என்ன டைப் ஆஃப் திங்ஸ் வந்து நீங்கள் கேரி பண்ணிட்டு போக போகிறோம் அப்படின்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்லேருந்து எந்த ஸ்டேட்டுக்கு போக போகிறோமா, இல்லை ஒரே சிட்டிக்குள்ளே போக போகிறோம், இன்டர் சிட்டி போக போகிறோமா அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டான பிஸ்னஸ் ஆப்ரேட்டிங் மாடல் கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. அதுக்கப்புறம் சில கான்செப்ட்ஸ் வந்து அதில் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவ்ஸ் அப்படின்னு டேரெக்டாக நீங்கள் போய் பேக் பண்ணி எடுத்து வண்டியில் வச்சுட்டு கொண்டு வேறு லொக்கேஷன் இறக்கிட முடியாது. அதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளானிங்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில லைசன்சிங் ரெக்யர்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செக் அவுட் பண்ணி வாங்கி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன கேட்டகரியில் நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு பார்க்கணும். எல்லா டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்களா, இல்லை மெஷினரிஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்களா, இல்லை ஹோம் டெய்லி யூசேஜ் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்களா, ஸோ என்ன டைப் ஆஃப் கேட்டகரி வந்து நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க கிளைண்ட்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ்க்கு அப்படின்னு நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன லொக்கேஷனில் வந்து இருக்குது, இப்போது பிஸ்னஸ் பண்ண போகிறோம், எந்த லொக்கேஷனில் நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம். தமிழ்நாடு ஸ்டேட்னு மட்டும் பண்ணுறீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் பண்ணணும். அவுட் ஸ்கோப் வந்து கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். இந்தியாவில் என்னென்ன ஸ்டேட்ஸ், ஒரு 30 ஸ்டேட்ஸில் ஒரு 15 ஸ்டேட் நாங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது ரிமைனிங் 15 ஸ்டேட் அப்படின்னா ரிமைனிங் 15 ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்டில் ஆப்ரேட் பண்ண போகிறது இல்லை, அது ஆப்ரேட் பண்ணணும்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்து நம்ம காஸ்ட் வந்து இன்க்யூர் ஆகும் அதுக்கு வந்து அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன ஏரியாவில் சர்வீஸ் பண்ண போகிறோம், பேஸ் லொக்கேஷன் எங்கே, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒர்க் ஃபோர்ஸு லேபர்ஸ் எல்லாம் நீங்கள் செக் அவுட் பண்ணி நீட்டாக வந்து ப்ரொஃபஷனல் ட்ரெயின்டு லேபர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருக்கணும். எக்ஸ்பென்ஸில் வந்து என்னென்ன கேட்டகரிஸில் எக்ஸ்பென்ஸ் நம்மளுக்கு அதிகமாக போகுது, அதை எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணி காமிக்கிறது அப்படின்னு கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள், என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப லாங் லைஃபுக்கு நல்ல கம்மியான ரேட்டில் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு உண்டான என்ன டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் உங்களுக்கு வந்து தேவைப்படுது கண்டிப்பாக நீங்கள் செக் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் டெலிவரி டைம் வந்து கண்டிப்பாக எக்ஸாக்டான டெலிவரி டைம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான ஏன்னா அது அடுத்தவங்க பொருள், ஸோ பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கண்டிப்பாக ஒரு க்ளோஸ்டு சர்க்கிளில் கண்டிப்பாக செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் போட்டு சிசிடிவி கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் ரூட் வந்து எல்லா லொக்கேஷன் கண்டிப்பாக தெரிஞ்ச டிரைவர்ஸாக ஒரு 2-3 பேர் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேசிக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் இந்த பிஸ்னஸுக்கு இது இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும், ரன் பண்ண முடியும் அப்படின்னு சில ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்துடலாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்பேஸ் கண்டிப்பாக ஒன்று தேவைப்படும், ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும், டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் ஒன்று கண்டிப்பாக தேவைப்படுது. அதுக்கப்புறம் பேக்கிங் ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது இல்லைங்களா, கார்ட்டூன் பாக்ஸஸ், அதர் எக்யூப்மெண்ட்ஸ், டேப்ஸ், கட்டர்ஸ், அது மாதிரிலாம் அதெல்லாம் தேவைப்படும். லேபர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பேனு, உதய் ஆதார், எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட், ட்ரேட் லைசன்ஸ், ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே கண்டிப்பாக தேவைப்படுங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் டேப்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து பிஸ்னஸ் ட்ரைனிங் அவங்க வந்து எடுத்துருக்கணும். எப்படி பேக் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி கொண்டு டிஸ்பேச் பண்ணுறது, எப்படி லோட் பண்ணுறது, எப்படி அன்லோட் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல ஏரியாவில் ஒரு பெய்டு சர்வீஸ் மாதிரி வந்து சர்வீஸ் ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பேக்கிங் அண்ட் மூவிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சால் நான் செக் அவுட் பண்ணி வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் அவங்க கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுக்குறேன், இல்லை வெப்சைட் ஆட் பண்ணி தரேன் உங்களுக்கு, கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறது, ப்ரொமோஷன் ஆஃபர்ஸ் எப்படி கொடுக்குறது, பீக் டைமிங்ஸில் எப்படி ப்ரைஸ் ப்ரொமோஷன் டிஸ்கவுண்ட்ஸ் கஸ்டமர்ஸுக்கு கொடுக்குறது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சர்வீஸுக்கு எவ்வளோ ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறது அப்படின்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அப்படின்ற பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் பார்த்தாது கண்டிப்பாக மார்க்கெட்டிங் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். மார்க்கெட்டிங்கோட பட்ஜெட் நீங்கள் பிளான் பண்ணணும். அதே மாதிரி ப்ரொமோஷன் சார்ஜஸ் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க, அதே மாதிரி ப்ரொமோஷன் கேட்டகரிஸ் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிவி அட்வைசன் பண்ணுறீங்களா, இல்லை நியூஸ் பேப்பர் அட்வைசன் பண்ணுறீங்களா, இல்லை யூடியூப் அண்ட் இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் வச்சு அட்வைசன் பண்ணுறீங்களா, என்ன டைப் ஆஃப் அட்வைசன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பர்பான இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் நிறைய ஐடியாஸ் வந்து நம்ம சேனல் அவைலபிள் இருக்குதுங்க. அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் vijay.broadcast.com அப்படின்ட்டு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே பின் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்க்கில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதோட ஆர்டிகல்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு டைம் ஆகுது, நீங்கள் ஒரு ட்ராவல் டைமில் இருக்கிறீங்க, ரொம்ப நாய்ஸியாக இருக்குது, வீடியோ வந்து எனக்கு புரிய மாட்டேங்குது, சத்தம் கேட்க மாட்டேது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம பிளாக்ஸ் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் உங்கள் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டபிள் படி தான் இருக்கும். கான்டாக்ட் நம்பர்ஸ் நிறையா கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இங்கே இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த ஒரு சூப்பர்பான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் விஜய், பை.